ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் இன்றைக்கும் துதிக்கப்படத்தக்கதாக. இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு வாரமும் கடந்து வருகிற மாதிரி கர்த்தரினுடைய பந்தி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு கம்யூனியன், கர்த்தரோடு இருக்கிற ஒரு ஐக்கிய பந்தி வேளையில் நாம் வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஒரு ஐக்கியத்தின் பந்தி, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். இது ஏதோ ஒரு மனிதன், என்னுடைய தாத்தாவோ என்னுடைய பூட்டனாரோ அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ மனிதன் செய்ததை நாம் இங்கு கடைபிடிக்கவில்லை. மனிதன் அவனுடைய எண்ணத்தினால் செய்ததை நாம் இங்கு கடைபிடிக்கவில்லை. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் எப்பொழுதும் வாசிக்கிற அந்த பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 23வது வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு என்று நாம் வாசிக்கிற அந்த ஒரு பகுதி. மனிதன் செய்ததை நாம் காலங்காலமாக செய்து வரவில்லை. நமக்காக இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டும் என்று கட்டளையாக கூறின ஒன்றை இந்த நாளிலும் நாம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக கட்டளையாக கூறினவரை ஒரு பயம் இல்லாமல், அதற்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் அதை விட்டு விடுவதற்கு எனக்கு ஒரு தைரியம் வருகிறது. மாசம் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை ஃபங்க்ஷன் வந்தா அந்த நேரம் மாத்திரம், வெட்டிங் வந்த நேரம் மாத்திரம் என்னுடைய லெகுவுக்கு நான் அதை மாற்றுகிறேனா? கட்டளையாக இயேசு கிறிஸ்து கூறிக்கொண்டு போயிருக்கிறார், செய்ய வேண்டும் என்று கட்டளையாக கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய அவைலபிலிட்டி முடிந்த நேரத்திற்கு மாத்திரம் நான் செய்கிறவனாக இருப்பது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஒரே பேரான குமாரனை நமக்காக பாவமாக இருந்த நம்மை ரட்சிப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அவரை நினைவு கூறும் வேளையில் நாம் இருக்கிறோம். இந்த பந்தியில் இன்னொரு பகுதி, ஒன்று ஒரு கட்டளையாக கூறியிருக்கிறார், நான் செய்கிறேன். இன்னொன்று, என்னை நானே சோதித்து அறிவதற்கு இந்த பந்தி இடம் கொடுக்கிறது. நான் இதில் பங்கு பெறும் பொழுது என்னை நானே சோதித்து அறிந்து இந்த பந்தி எதற்காக என்று புரிந்து கொள்ளாதபடிக்கு நான் இதில் பங்கு பெறும் பொழுது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11:29. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து என கட்டளையாக கூறியிருக்கிறார் என்ற ஒரு பகுதியாக இருந்தாலும், இன்னொரு பகுதி, நான் என்னை நானே சோதித்து அறிய வேண்டும். இந்த பந்தி எதற்காக? ஏதோ காலைல எழும்புகிறோம், வருகிறோம், சண்டே ஆனால் இது ஒரு சபையில் நடக்கிற ஒரு ட்ரெடிஷன், வழக்கமாக இல்லாதபடிக்கு நான் அதை புரிந்து இதற்காக தான் நான் பங்கு பெறுகிறேன். அப்பம் எதற்காக? திராட்சரசம் எதற்காக? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? யாரு இதற்காக என்ன நடந்திருக்கிறது என்று இதையெல்லாம் நான் உணர்ந்து புரிந்து பாத்திரமாக பங்கு பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 10:17 கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்கு கட்டளையாக அவர் தாமே காட்டி போன ஒரு விஷயத்தை நாம் இந்த நாளிலும் செய்கிறோம். என்னை நானே நான் சோதித்து அறிய வேண்டும் என்றும் பார்த்தோம். இந்த இடத்தில்
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். மூன்றாவதாக நான் கோடிட்டு காட்ட விரும்புவதென்றால், நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். சபையில் இருக்கிறவர்களும் இந்த நாளில் விடுபட்டவர்களும் அல்ல, வர இருக்கிறவர்களுக்காகவும் சேர்த்துதான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர்தான் மூன்றாம் நாளும் உயிர்த்தெழுந்தார். என்னுடைய நண்பரோ என்னுடைய உறவினரோ அல்லது எனக்கு தெரிந்த ஒரு நபர் இந்த பந்தி விடுகிறார் என்றாலும் அதற்காகவும் அவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். என்னுடைய செயல்கள், என்னுடைய வைராக்கியம், என்னுடைய ஆக்ஷன்ஸ் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்கள் முன்னாடியில் ஒவ்வொரு வாரமும் நானே பந்தியை விட்டுவிட்டால் என்னுடைய செயல்களே அவர்களை சபைக்கு வராமல் தடுக்குதா? அவர்களும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள், அவர்களும் ஒரே அப்பமாக இருக்கிறார்கள். நம்மளுடைய சொந்தக்காரர்களும் நமக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் எல்லாரும் ஒரே சரீரமாக ஒரே சபையாக நாம் இருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆகையால் 18, 19. எங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்மளுடைய ரட்சிப்புக்கு ஒரு பணம் மதிப்போ, இவ்வளவுதான் உன்னுடைய ரட்சிப்பின் மதிப்பு என்று கூறுவதற்கு இங்கு இடம் இல்லை. உன்னுடைய ரட்சிப்பு விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம். என்னுடைய ரட்சிப்பு அவ்வளவு, அதற்கு ஒரு மதிப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த வாரத்தில் கிறிஸ்து வர முடியுமா? இந்த மணி நேரத்தில் கிறிஸ்து வர முடியுமா? நிமிடத்தில் கிறிஸ்து வர முடியுமா? நமக்கு தெரியாது. அவருடைய வருகை இருக்கும் என்றால், அவர் கூறி போன ஒரு வார்த்தை, அவர் நமக்காக காட்டி கொடுத்த ஒரு பந்தி நமக்கு முன்பதாக இருக்கிறது. அப்பம் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் அவருடைய இரத்தத்திற்கு புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் கூறின மாதிரி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.